ஹாய் கைஸ். Hi guys, welcome back to டீயும் இடியாப்பமும். yes. ஸோ நீங்க வந்து இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன பண்ண போறாளுங்க இவளுங்க அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க. ஆக்சுவலி நாங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கோம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய டாபிக்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். பட் ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஃபன்னா நல்ல ரிலேட்டபிளா கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்க வந்து மூவிஸ் இதை பத்தி பேசலாம்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஆமா, ஸோ எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம்னா ஐ திங்க் மூவிஸா இருக்கும். எல்லாமே பார்ப்பாங்க, எல்லாமே மூவிஸா இருக்கும். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நியூ சீரீஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது பேர் என்ன அப்படின்னா கதை கனெக்ட். ஸோ இந்த கதை கனெக்ட் வந்து பேசிக்கா என்ன மச்சா பண்றோம் இந்த கதை கனெக்ட்ல? இட்ஸ் நாட் மூவி பத்தி அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலா இல்ல அதை பத்தி கிரிட்டிக் பண்ணி அந்த மாதிரி நம்ம எதுவுமே ரேட்டிங்கோ எதுவுமே நம்ம கொடுப்போம் இல்ல. எஸ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்டோரி எடுத்து அதுல நமக்கு என்ன கனெக்ட் ஆச்சு எமோஷனலா அண்ட் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணி போனாங்க. ஆமா, இப்போ வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா மூவி ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க. ஃபுல்லாவே அவங்க அதான் பண்ணுவாங்க. நம்ம அந்த மூவி மட்டும் பண்ண போறது கிடையாது. அதாவது பண்ணா ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டார்டருக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பிளஸ் இது வந்து ரிவ்யூவா இருக்க போறதே கிடையாது. ஷமி சொன்ன மாதிரி மோர் லைக் ஒரு சாதாரண சராசரி மனிதன் ஒரு படம் பாக்குறான். அந்த படத்துல இருந்து அவனுக்கு என்னென்ன இன்டேக்ஸ் இருக்கு, அதுதான் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இந்த வீக் வந்து நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னு இருக்கோம்னா ஃபீல் குட் மூவிஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஆமா, ஸோ நான் வந்து ஒரு 2 படம் எடுத்து பார்த்துருக்கேன், இவங்க வந்து ஒரு 2 படம் பார்த்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எபிசோடா போடலான்னு பிளான். எஸ், ஒவ்வொரு மூவியும் ஒவ்வொரு எபிசோடா வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து சாமி ஒரு படம் பார்த்திருக்கா, ஒரு ஃபீல் குட். அது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீ ஒரு கேள்வி வச்சிருந்தீங்க. ஆமா, இதுதான் மேட்டர். அதாவது ஸ்கிரிப்ட் படி போக வராது. பட் இருந்தாலும் ஒரு கேள்வி என்னன்னா வாட் இஸ் மூவி அப்படின்னு கேட்டா ரொம்ப டெக்னிக்கலா போயிடும். பட் வாட் இஸ் டெஃபினிஷன்ல தூக்கி அடிச்சிருவாரு. வாட் இஸ் மூவி டு அஸ்? சோ வாட் இஸ் மூவி டு யூ? சோ மூவி இஸ் லைஃப் எசென்ஷியல் டு மீ. லைஃப் ஒரு ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா இதை விட நல்லா தெளிவா சொல்ல முடியாது. சோ எப்பவுமே மூவிஸ் தான் கைஸ். அது வந்து அதோட லவ் ஃபார் மூவிஸ் வந்து இதுக்கு மேல எப்படி எக்ஸ்பிளைன்? இந்த ஒரு படத்துல நம்ம ரஜினி சொல்வார்ல, ஐ வாக் இங்கிலீஷ் டாக் இங்கிலீஷ், அந்த மாதிரி ஐ வாக் மூவி டாக். சோ அதுக்காக நான் வந்து பயங்கரமா எல்லா படமும் பார்த்திருக்கேன் அப்படியே கிடையாது. பட் ஐ லவ் வாட்சிங் மூவிஸ் எவ்ரிடே. எஸ், அது கண்டிப்பா வேணும். ஃபுட் வாட்டர் மாதிரி அன்னைக்கு ஒரு மூவி ஒரு சீரிஸ் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். எஸ், அவ்வளவுதான். எனக்கு வந்து மூவி வந்து இட்ஸ் லைக் எஸ்கேப் மாதிரி. நான் இப்படி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு எஸ்கேப் வேணும், எனக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா டக்குனு நான் ஜம்ப் ஆகுற ஒரு இடம் வந்துட்டு மூவிஸ் இல்ல சீரிஸ். ஆமா, பிஞ்ச் வாட்ச்க்காக எனக்கு அது பண்ணுவேன். அண்ட் நான் ஏன் ரொம்ப டெக்னிக்கல் மூவி ஃபில்ம் ஹாலிக் ஆர் ஃபிலிம் அந்த என்ன சொல்லுவாங்க சினிஃபைல் அதெல்லாம் கிடையாது. நான் வந்து பாப்பேன். நானும் ரொம்ப ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி பாப்பேன். எனக்கு இந்த ஹிட் அண்ட் ஃபிளாப் தெரியாது மச்சான். இந்த மூவி சூப்பர் பாருங்க எல்லாரும் சொல்ல தெரியாது, நல்லாவே இல்ல அப்படியும் சொல்ல தெரியாது. லைக் பாக்குறீங்களா பாருங்க, பட் ஏதோ ஒரு அந்த மூவியோட ஸ்டோரி லைனோட நான் ரொம்ப கனெக்ட் ஆயிடுவேன். அது வந்து எனக்கு கிட்ட இருக்க ஒரு விஷயம். ஓகே, எனக்கு திடீர்னு ஒரு क्वेश्चन தோணுச்சு. ஹவ் டு யூ செலக்ட் யுவர் மூவிஸ்? லைக் இன்னைக்கு இந்த மூவி பார்க்கலாம், இதை எப்படி செலக்ட் பண்ணுவேன்? ஏன்னா நான் வந்து நோட்டீஸ் பண்ணிக்க எல்லாருமே ஒரு யூனிக் வேலை செலக்ட் பண்ணுவாங்க. ஆமா கரெக்ட். அத ஹவ் டு யூ செலக்ட்? ஆக்சுவலி நான் மோஸ்ட்லி பாக்குற ஒரு ஜான்ரா வந்து ஃபீல் குட். இப்ப நம்ம அதை எடுத்திருக்கோம், பட் ஃபீல் குட் தான் நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு ஏன்னா நான் ஒரு மாதிரி கிரிட்டிக்கலா ஒரு த்ரில்லரோ இல்லைன்னா அது டீப் லைஃப் லெசன் இருக்கு மாதிரி பார்த்தோம்னா நான் ரொம்ப உடஞ்சிருவேன். சோ அந்த மாதிரி மூவிஸ்லாம் நான் எப்பவுமே சோகமா இருக்கும்போது பார்க்கவே மாட்டேன், ஹாப்பியா இருக்கும் பார்ப்பேன். சோகமா இருக்கனாலே டக்குன்னு நான் ஜம்ப் ஆகுறது வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ஜான்ரா, இல்லைன்னா மோஸ்ட்லி ராம் காம் இந்த மாதிரி தான், இல்ல ஃபேமிலி டிராமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இப்படிதான் ஜம்ப் ஆவேன். அண்ட் மோஸ்ட்லி என்னோட அந்த மூவி வாட்சிங் டைம் வந்துட்டு அலோனா இருக்கணும், எனக்கு யாருமே வேண்டாம் அந்த இடத்துல. அந்த மாதிரி டைம்ல தான் அந்த மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஓகே, உனக்கு நீ கூகுள் பண்ணுவியா இல்ல வந்து நீயே ஏதோ ஒன்னு பாக்குறப்போ உனக்கு அப்படியே ஸ்க்ரால் பண்ணுவேன்? ஏதோ ஒரு ஓடிடி இல்லனா கூகுள்லயே போயிட்டு ஃபீல் குட் மூவி எடுத்தா ஸ்க்ரால் பண்ணும்போது நமக்கு அந்த மூவி டைட்டிலோ இல்ல அந்த பிக்சரோ ட்ரைலர்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். போஸ்டரோ எனக்கு வந்து இது என்னது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி டக்குன்னு அந்த ஒரு கட் ஃபீலிங் தான். இத நம்ம அந்த கட் சொல்லும் இத பாரு பிடி அப்படினே அத பாத்துறது. எனக்கும் அதேதான் சேம். நான் சும்மா நான் ஃபர்ஸ்ட் நானே ஏதோ ஒன்று தோணும் அப்படின்னு தேடுவேன். நெட்ஃபிளிக்ஸ்லயோ எங்கேயோ போய் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுவேன். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ண முடியாம கூகுள் போயிட்டு சர்ச் பண்ணி
சும்மா பாப்பேன். ம், ம், ம். அது ஸ்க்ரோல் பண்றதுலயே பாதி நேரம் போயிரும். ஆமா. அதுக்கப்புறம் ஒரு கட் ஃபீலிங் வரும். சரி இத பாப்போம் அப்படின்னு. ஆ. ஆனா மோஸ்ட்லி நான் வந்து இந்த சும்மா ஓடிடில ரேண்டமா எனக்கு தோணுன சில மூவிஸ். தெரிந்த ம். சில மூவிஸ்லாம் நான் சும்மா கிளிக் பண்ணி பார்த்த மூவிஸ்லாம் ம். இட் ஹஸ் பீன் தி பெஸ்ட் மூவிஸ் ஐ ஆமா. சா. ஆக்சுவலி எஸ். வெரி ட்ரூ. ஆ. நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம். அது இவ்ளோ நல்லா இருக்கும்னு. ம். பட் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆமா. அதுல ஒரு மூவி அந்த மாரி ஒரு மூவி நான் ஒண்ணு பார்த்திருக்கேன். சோ ம். அத பத்தி நான் இத பேச போறேன். ஓகே, ஓகே. ஆமா, டன். ஆமா. இப்போ வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் மூவி ஆ. இத பேசுறேன். இது வந்து ஒன்லி எஸ்டர்டேன்னு ஒரு மூவி. ஒன்லி எஸ்டர்டே. ஓகே. ஒன்லி எஸ்டர்டே. நான் ஏன் சிரிச்சேன் அப்படின்னா, இவள வந்து என்ன மூவி மச்சான் பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இவ ஒரு மூவி பேர் சொல்லிட்டு ஒன்லி எஸ்டர்டேன்னு செகண்ட் மூவிக்கு சொல்லியிருக்கா. நான் வந்து நேத்து அந்த படத்த பாத்துட்டா, அதனால சொல்றான்னு நான் நினைச்சிட்டேன். மூவி ஒன்லி எஸ்டர்டே நேத்து அந்த படத்த பார்த்து சரி இன்னொரு மூவி என்னன்னு கேட்டுட்டே இருக்கேன். அவளும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இன்னொரு மூவியா இன்னொரு ஒன்லி எஸ்டர்டேங்கிறா. ஒன்லி எஸ்டர்டே தான் மூவி மூவியே பேரே. அந்த மாரி ஓகே. இருந்துச்சு. சோ இந்த மூவி வந்து நான் வந்து ரெடிட்ல எனக்கு கிடைச்சது. ம். சும்மா ஒரு த்ரெட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மூவி சஜஷன் பார்த்தேன். சோ சும்மா ஓகே போய் பார்க்கலாமே ம். அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்ததா இந்த மூவி. ம். அதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ம். லைக் நீ வந்து எப்பாவது உன்னோட மெமரிஸ் ரஷ் பேக் ஆகும். உன்னோட பாஸ்ட்ல இருந்து மெமரிஸ் ரஷ் பேக் ஆறப்போ ஹவ் இட் கம்ஸ் டு யூ லைக் டஸ் இட் கம் ரேண்டம்லி ஆர் ஏதோ ஒரு லைக் நீ அது அந்த மாரி ரேண்டமா வந்த ஏதோ ஒரு நம்ம மெமரிஸ் பாஸ்ட் மெமரிக்கு போறது சொல்றியா? ம். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, நான் சின்ன வயசுல நெனச்சிருப்பேன். இது வந்து பெருசானா நடக்கணும் நடக்கும்னு நெனச்சிருப்பேன். அந்த மாரி ஏதோ ஒண்ணு நடக்கும்போதோ, நான் டக்குன்னு அந்த அந்த டேக்கு டிராவல் ஆவேன். அது ஒண்ணு. அப்புறம் சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மென்ட் இருக்கும்போது நான் அந்த டேக்கு டிராவல் ஆவேன். அப்புறம் நான் லைஃப்ல பண்ணவே கூடாதுன்னு நெனச்சிருப்பேன். அது ஏதாவது நடக்கும். அப்பயும் நான் டக்குன்னு அந்த பாஸ்ட்க்கு வந்து டிராவல் ஆவேன். ஓகே. சோ இப்படிதான் அண்ட் ட்ராமாஸ் இருக்கு. டெஃபினட்டா. நம்ம வீட்ல வந்துட்டு இப்ப இன்னைக்கு இப்படி இருக்கோம்னா, அதுக்கு காரணம் ஒரு நாள் கிடையாதுல்ல. சின்ன வயசுல இருந்து வந்துட்டு எனக்கு அதெல்லாம் அப்பப்ப எனக்கு ரிமைண்ட் ஆகும். ஓகே. ம். சோ இதுல ஒரு அழகான ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க இந்த ம். படத்துல. எப்படின்னா மெமரிஸ் வந்து நமக்கு ரொம்ப நம்ம மெமரிஸ் ஹிட் ஆகுறப்போ, ஒரு ஆர்டர்லி மேனர்ல நமக்கு எப்பவுமே ஹிட் ஆகாது. ஆமா. ரொம்ப ரேண்டமா ரேண்டம். யா வெரி ட்ரூ. எங்கெங்கேயோ போகும் ஆமா, அந்த ஆமா. மெமரிஸ். கரெக்ட். ம். சோ அத வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லாட்டியும் அந்த மூவி பார்க்கறப்போ நமக்கு ம், நல்லா ம். இருக்கும். சோ இந்த மூவிலயும் வந்து எப்படின்னா மெமரிஸ் வந்து அவளுக்கு ஒரு ரேண்டமா அப்படியே ஹிட் ஆகும். ஒரு ம். ஆர்டர்லி மேனர் இல்லாம ரேண்டமா அவளுக்கு ஹிட் ஆகும். அண்ட் அது வந்து அவளுக்கு ரொம்ப எப்படி சொல்ல ஏதோ நேத்து நடந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோயேன். சோ அதுதான் வந்து ஒன்லி ஒன்லி எஸ்டர்டே. எஸ்டர்டே ஓகே, அப்படின்னு ஓகே. டாபிக். சோ இந்த படம் வந்து என்ன ஸ்டோரி லைன்னா ஒரு 27 இயர் ஓல்ட் கேர்ள். ம். அவ வந்து டோக்கியோல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. சிட்டி லைஃப்ல இருப்பா. ம். அவ வந்து லீவ் கேட்டு ஒரு கண்ட்ரி சைட் போவா 10 டேஸ். ம். ம். சோ அவ ஜெனரலா லீவ்னா நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஒரு இடத்துக்கு போணும் அப்படின்னு யோசிப்போம்ல. சோ அவங்க மேனேஜர் கேட்பாங்க ஏன் கண்ட்ரி சைட் போறீங்கன்னு கேட்டோன்னே இவ வந்து இல்ல எனக்கு அதான் போகணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லுவா. சோ அத வந்து காமிப்பாங்க. அவ வந்து ஷில்பி அவ டிராவல் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் அவ அவ போற இடம் வந்து அவளுக்கு 2 அக்கா. ஆஹ் அவ சின்ன வயசுல இருக்கிறப்போ அவங்க அம்மா அப்பா 2 அக்கா அவங்க பாட்டி இருப்பாங்க. சோ அவ வந்து அவங்க அக்காவோட ஃபர்ஸ்ட் அக்காவோட ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போறான். சோ அவங்க அக்காவோட பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க அக்கா வந்து திடீர்னு அவ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அதாவது 10 இயர்ஸா இருக்கிறப்போ ஒரு வாட்டி அந்த கண்ட்ரி சைட் போகணும்னு சொல்லி அவ வந்து லீவ்ல போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அத பத்தி சொல்லி ஒரு ஃபன்னியான மெமரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இவளுக்கு ரேண்டமா அது வந்து அந்த 10 இயர் ஓல்ட் அவளுக்கு டேக் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் அவ அன்னைக்கு கிளம்பி அந்த கண்ட்ரி சைட் போறப்போ அந்த 10 இயர் ஓல்ட் அவ பின்னாடியே வர்ற மாதிரி அவ ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரி சைட் போறாளா? இல்ல ஆல்ரெடி போயிட்டு தான் இருப்பா. ஓகே, ஓகே. சோ இது வந்து ஒரு அவ அங்க மெயினா எதுக்கு போனா அங்க இருக்கிற ஃபீல்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு போவா. இந்த வருஷம் வந்து சாஃப்லார் ஒரு இது வந்து பிக் பண்றதுக்காக போவா. சோ வந்துட்டு அந்த சாஃப்லாருக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கும். லைக் அது வந்து ஒரு எல்லோ கலர் ஃப்ளார் தான். அது வந்து நெறைய தார்ன்ஸ் இருக்கும். அத வந்து பிக் பண்றதுக்கு. சோ இப்ப கிளவுஸ் வச்சு பிக் பண்றாங்க. அப்பலாம் வந்து கிளவுஸ் இருக்காது. கையில தான் பிக் பண்ணுவாங்க. சோ அது ஏன் அவ்ளோ டீப் ரெட்டா மாறுதுன்னா, அந்த அதுலருந்து டை வரும். சோ அது ஏன் டீப் ரெட்டா மாறுதுன்னா, அவங்க கையில இது பண்ணி அந்த பிளட் வருதுல்ல. சோ அதனால அது வந்து ரொம்ப டீப் ரெட்டா வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி இருக்கு.
சோ இவளுக்கு புரியும் இது எவ்வளவு கஷ்டம் அந்த வேலை. அண்ட் வந்து இங்க இருக்கிற பொண்ணுங்கலாம் வந்து சிட்டில இருக்கிற பொண்ணுங்களை ஃபேன்சி பண்ணுவாங்கங்கிற ரியாலிட்டியும் அவளுக்கு நல்லா தெரியும். சோ இது எல்லாமே தெரிஞ்சுதான் அவ வந்து அங்க ஒர்க் பண்ண போறா. இந்த மூவில எது ரொம்ப நல்லா இருக்கும்னா ஒரு மாதிரி பேரலல்ஸ் காமிப்பாங்க. ஓகே. கொஞ்ச நேரம் அந்த 27 இயர் ஓல்ட், கொஞ்ச நேரம் அந்த 10 இயர் ஓல்ட் மெமரி, அந்த மாதிரி நிறைய காமிப்பாங்க. அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அனிமே மூவினால சுத்தி சூப்பரா இருக்கும். டீடைலிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு அனிமே ஃபேனே கிடையாது. எனக்கு வந்து அனிமேன்னு கேட்டாலே பிடிக்காது. பட் ரீசெண்டா நான் ஒரு மூவி பார்த்தேன். அண்ட் எனக்கு வந்து அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது கார்ட்டூன் கிடையாது. அதுவும் டீப்பான ஒரு இதுதான். அண்ட் அதுல டீடைலிங் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அந்த ஸ்கிரீன் பிளேங்கிற ஒரு விஷயம் வந்து சூப்பரா பண்றாங்க அனிமேல அப்படின்னு மாதிரி சின்ன சின்ன விஷயம் டீடைல் கூட நல்லா இருக்கும். இத வந்து இந்த கிப்லி ஸ்டுடியோ மூவிஸ்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் அந்த கேட்டகரியில வரும்னு நினைக்கிறேன். எனக்கும் வைடான நாலேஜ் எல்லாம் இல்ல. ஆமா, டெக்னிக்கலா போவேனா. ஓகே. சோ வந்துட்டு இப்போ என்ன ஆகும்னா அவ போவா, ஒரு கசின் மீட் பண்ணுவா. லைக் அவளோட அக்காவோட ஃபேமிலியில அவங்க ஒரு கசின் ரிலேட்டிவ். சோ அவங்க மீட் பண்ண அவங்க தான் பிக் பண்ண வருவாங்க. சோ அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் போற மாதிரி இருக்கும். லைக் பையன். சோ வந்துட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நானும் கண்ட்ரிஸ் ஐ மீன் சிட்டி சைட்ல ஜாப்ல இருந்தேன். இப்போ கண்ட்ரி சைடு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். லைக் நான் அதனால இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இவளுக்கு வந்து இவ அது சொன்னோன்னே இவ ரொம்ப அட்மைர் பண்ண ஆரம்பிப்பா அவங்கள. எனக்கும் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்றதெல்லாம் பிடிக்கும். இந்த வருஷம் இங்க வந்து இதெல்லாம் பண்றேன், போன வருஷம் வந்து இதெல்லாம் பண்ணேன், ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணேன். பட் ஸ்டில் என்னால அதை கம்ப்ளீட்டா என்னால இது அதுக்குன்னு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோடயே நான் வந்து இருக்கேன். என்னால கம்ப்ளீட்டா உங்களை மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ண போறேன், இங்கேதான் இருக்கிறோம், அந்த இதுக்கு என்னால கம்ப்ளீட்டா கிவ் இன் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த டவுட். ஸோ அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் அவ வந்து ஒரு இதுல இருக்கா, உண்மையிலேயே அவளுக்கு சிட்டி லைஃப் வேணுமா இல்ல இந்த கண்ட்ரி லைஃப் அவளுக்கு பிடிச்சிருக்காங்கிற அந்த டைலமால இருக்கா அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ இதுல வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் என்னன்னா அந்த 10 இயர் ஓல்டு காமிப்பாங்க. ரொம்ப அதெல்லாம் நாஸ்டாலஜிக்கா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி மொத்தம் பேக் டு ஸ்கூல் அந்த மாதிரி இல்லாமா? ஃபுல்லா அப்போ வந்து அதுல சொல்லுவாங்க லைக் நமக்கு பெருசா எந்த அப்சஷன்லாம் இருக்காது. ஸ்கூல் போவோம், வீட்டுக்கு வருவோம், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி அவ லைஃப் அப்படியே ஒரு நார்மலா இருக்கும். ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளாவும் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது வந்து ஒரு இந்த நம்ம ஒரு இந்த கரெக்டா அந்த 5th ஸ்டாண்டர்டா. ஸோ அது வந்து ஒரு ஏஜ் மெச்சூரிட்டி, அந்த ஏஜ் அட்டன் பண்ற அந்த ஏஜ் வந்துரும்னு வச்சுக்கோயேன். ஸோ அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்ல அந்த பசங்க எல்லாம் பிடி பீரியட் போங்க, பொண்ணுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் ரூமோ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பாடி சேஞ்சஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க. அண்ட் நாப்கின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நமக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு ஸ்கூல்ல போயிட்டு என்னடா இது என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம வந்தோடனே கிளாஸ் ரூம் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நாப்கினை வாங்கலாமா வேணாமா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இது இருக்கும். அப்ப நம்ம திடீர்னு ஒரு விஷயம் கண்டுபிடிப்போம். லைக் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல அதை யூஸ் பண்றவங்க நிறைய இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களை நம்ம டிஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிப்போம். ஏதோ அவங்க ஏதோ பெரியவங்க ஆயிட்டாங்க, நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் மூவ் ஆயிட்டாங்க, நம்ம இன்னும் அது இருக்கும். எஸ், அது மாதிரி டிஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிப்போம். அந்த ஃபீலிங்லாம் அவங்க காமிப்பாங்க. அண்ட் மெயினா வந்து இந்த பிடி பீரியட்ல வந்து நம்ம பீரியட்ஸ் ஆச்சுன்னா நம்ம விளையாடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து தனியா பிடி பீரியட்ல போய் உட்கார்ந்துருவோம். ஸோ ஒரு சீன்ல என்ன ஆகும்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு பீரியட்ஸா இருக்கும். ஸோ அவ வந்து உட்கார்ந்துருவா. ஆனா இவளுக்கு கோல்டு தான் ஆக்சுவலி. ஆனா இவளுக்கு வந்து அந்த கோல்டுன்னு சொல்லி நான் உட்கார்ந்தாலுமே அங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுப்பாங்க. எனக்கு அப்படி யாரும் நினைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி மாதிரி அவளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அது வந்து அவ ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு அது வந்து தப்பான ஒரு விஷயம் மாதிரி, லைக் அதை அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு விஷயம் மாதிரி அவ வந்து அதை பாப்பா. ஸோ அதெல்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் என்ன ஆகும்னா ஒரு அந்த இடத்துல ஒரு பால் மாதிரி வரும். அதுல ஒரு பையன் வந்து எடுக்க வருவான். இந்த பீரியட்ஸ் ஆன பொண்ணு வந்து அதை எடுத்து கொடுப்பா. அந்த பையன் வந்து இல்ல ஐ டோன்ட் டச், அந்த பீரியட்ஸ் வந்து எனக்கும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அத சின்ன வயசுலயே பசங்களுக்கு வந்துட்டு அது ஏதோ
தீண்டத்தகாத ஒண்ணுன்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. சோ அதை அவளுக்கு இன்னும் அது ஒரு மாதிரி இதாயிரும். லைக் நம்ம கூட யாரும் சேர மாட்டாங்களா, எல்லாம் விலக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. சோ வந்துட்டு ஆனா அந்த பீரியட்ஸ் ஆன பொண்ணு வந்து அதை ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டா. இது நம்ம பாடி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத அவ அந்த ஏஜ்லயே அவளுக்கு அவங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க. சோ அவ அதை வந்து இது பண்ணுவா. சோ இவளுக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு மைண்ட் செட் சேஞ்சிங் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோயேன். சோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த 27-year-old காமிப்பாங்க. அதுல வந்து இவங்க வந்து இவ ஃபீல்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவா. அப்புறம் ஒரு நாள் சரி ட்ரிப்பு போலாம்னு சொல்லி அந்த பையன் அந்த கசினும் இவளும் போவாங்க. சோ மச்சான் நீ ஒரு மேக்ஸ் நீ ஒரு இதுங்கறனால நீ தான் நல்லா பண்ணுவே மேக்ஸ். உனக்கு இந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மல்டிப்ளை பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். உனக்கு பண்ண வருமா? அது வந்து நீ வந்து கரெக்டா அதுல வந்து டஃப்பான விஷயம் என்னன்னா எப்போ ஸ்டாப் பண்றதுன்னு தெரியணும். அது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ஆப்பிள்னா அதுல 3 பார்ட்ஸ், அதுல ஒரு குவார்டர் கட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. சோ அவளுக்கு சின்ன வயசுல அது வராது, மேக்ஸ் வராது. சோ வந்துட்டு ரொம்ப லோ கிரேட் வாங்கியிருப்பா. அண்ட் அவங்க வீட்டுல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதை பத்தி. இவ என்ன இவ்வளவு லோ கிரேட் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க அக்காவை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க, செகண்ட் அக்காவை ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. இவளும் வந்து போய் ஹெல்ப் கேட்பா. ஆனா அந்த செகண்ட் அக்கா வந்து ஒரு மாதிரி அவங்க அம்மாட்ட வந்து என்ன இவ்வளவு லோ கிரேட் வாங்கியிருக்கா, இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே, இவளால ஏன் ஈஸியா இது நார்மலான ஒரு இதுதானா, ஏன் அவளால நார்மலா இது பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அவங்க அம்மா அவ வர்றது தெரியாது. அவங்க அம்மாவே வந்து ஏன்னா தட் சைல்டு இஸ் நாட் நார்மல் அப்படின்றாங்க. புரியுது. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. நினைச்சு பாரு, ஒரு ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீ வந்து நார்மல் இல்ல அப்படின்னு சொல்றப்போ அது அவளை ரொம்ப ஹிட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ அவ வந்து அவ ரெமினிசன்ஸ் பண்ணுவா. இப்போ அந்த 27-year-old ரெமினிசன்ஸ் பண்ணுவா. அவ வந்து அந்த கசின்ட்ட சொல்லுவா இந்த மாதிரி அப்போ மேக்ஸ் நல்லா பண்ண பீப்புள்லாம் வந்து இப்ப நார்மலான ஒரு லைஃப், லைக் கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பெற்றுட்டு அவங்க ஒரு நார்மலான லைஃப்ல இருக்காங்க. மேபி எனக்கு வந்து எப்போ குவிட் பண்ணணும்னு எனக்கு தெரியல போல, அப்பவும் அவளுக்கு தெரியல, எப்போ கரெக்டா எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி தெரியல, இப்பவும் எனக்கு தெரியல. அந்த மாதிரி அவ ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி சொல்லும். அவ வந்து ஹவு ஷீஸ் எப்படி சொல்ல, அவளுக்கு அந்த அந்த ஜாப் உண்மையிலேயே பிடிச்சிருக்கா, அந்த சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கா, அதை குவிட் பண்ணிட்டு அவ இங்க வரணுமா அப்படிங்கிற அந்த டைலமா அவளுக்குள்ள இருக்குதுங்கிறது அந்த இதுல. அதாவது தேஜாவு மாதிரின்னு சொல்லிட முடியாது, பட் 10 வயசுல நடந்த அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு பிக்கர் பிக்சர்ல வந்து ஒரு பேரலல்ஸ் மாதிரி நடக்குது. சோ இவளுக்கு அப்போ இவளுக்கு தோண ஆரம்பிக்கும், கண்டிப்பா நமக்கு ஒரு மெமரி நம்ம பின்னாடியே நம்மளை துரத்திட்டு வருதுன்னா நம்ம நினைப்ப முடியுது, ஏன் இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல ஏன் திடீர்னு இது வந்து எனக்கு தோணணும் அப்படின்னு நினைப்பா. அவளும் நினைப்பா. சோ அவளுக்கு அப்போ தெரிஞ்ச அனலைசேஷன் படி மேபி நான் வந்து ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன், லைக் அந்த குக்கூன் மாதிரி. அது எப்படி வெளியே வந்து ஒரு பட்டர்ஃப்ளையா போகும். ஸோ நான் மேபி 10-year-old இருந்தப்போ நானும் அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருந்தா இருந்திருக்கேன். இப்பவும் நான் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன் போல, அதனாலதான் இது என் கூட டேக் ஆயிட்டே வருது போல அப்படின்னு இவ ஒரு அவளே ஒரு அனலைசேஷன் பண்ணுவா. அவ நெக்ஸ்ட் அந்த இது அந்த ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஃபீல்ட்ல. ஸோ அங்க வந்து ஒரு பொண்ணு இருப்பா, அந்த ஃபேமிலியில ஒரு பொண்ணு இருப்பா. அவ வந்து ஷூ வேணும்னு சொல்லி அவங்க வீட்டுல அடம் பிடிச்சிட்டு இருப்பா. இவ வந்துட்டு இவங்க வந்து அவங்க வந்து வாங்கி தரக்கு எதுக்கு அந்த ஷூ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவளுக்கு இவளோட ஒரு பழைய மெமரி ஒண்ணு வரும். இவ அக்காவோட பேக் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேக்கை வந்து வேணான்ருவா, பேக் எனக்கு தேவையில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிடுவா. அதோட நீ பார்த்தேன்னா இந்த ஃபேமிலியில லாஸ்டோ இல்ல மிடில் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் பசங்களோட பொருள் எல்லாம் கீழே அவங்களுக்கு பாஸ் ஆனோம். சோ அவ வந்து அத வந்து எனக்கு எப்பவுமே நீங்க யூஸ் பண்ண பொருள் தான் நான் எனக்கு பாஸ் ஆகுது, நம்ம வீட்லயே நடக்கும். இத வந்து நீ ஏன் எனக்கு புது பொருள் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து கேட்பா. சோ அதுக்கப்புறம் அந்த இது வரும். அப்புறம் அவ வந்து அந்த பேக் வந்து வேணாம் எனக்கு, நீயே வச்சுக்கோ, எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காதுங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி கோவத்துல சொல்லிடுவா.
அன்னைக்கு வந்து அவங்க எல்லாரும் வெளியே கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. கிளம்பி போறப்போ இவ வந்து கிளம்பி ரெடியா இருப்பா. ஆனா திடீர்னு கோச்சிட்டு உட்கார்ந்துருப்பா. எனக்கு அந்த பேக் குடுத்தாதான் நான் வந்து வருவேன் அப்படின்னு. இவங்க அக்காக்கு செம்ம கோவம் ஆயிரும். ஏன்னா இவங்க அக்காக்கு அந்த பேக் பிடிச்சிருக்கும். ஆனா இவளுக்கு நான் அதை குடுக்கணுமேன்னு சொல்லி அப்புறம் கடைசியில எப்படியோ கொண்டு வந்து அவ தலையிலேயே போட்டுருவாங்க. போயிருவாங்க. இவ வந்துட்டு பேக் எடுத்து அது கிடைச்சப்பறமும் இவளுக்கு ஒரு மாதிரி ஒரு கோவமாவே இருப்பான்னு வச்சுக்கோயேன். இவங்க வந்து நான் அப்புறம் கடைசியில நான் வந்து வரல, நீங்க எல்லாம் போங்கன்றுவா. அப்புறம் அவங்களும் கிளம்பி பாதி தூரம் போயிருவாங்க. இவ என்ன பண்ணுவான்னா, இப்ப அங்க ஜப்பான்ல எல்லாம் நம்ம ரொம்ப நீட்டா இருக்கும். லைக் நீ ஷூ போடாம எங்கேயும் போக கூடாது அந்த மாதிரி. கிளென்லினஸ் ரொம்ப டாப் டயரா இருக்கும். அதனால இவ அந்த ஷூ போடாம சாக்ஸோடய வெளியே ஓடி வந்துருவா. என்ன ஆகும், அவங்க அப்பா அதை பார்த்துட்டு இல்லைங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி போவாவ. அவங்க அப்பா வந்து அவ ஷூ போடாத பார்த்து வந்து ஒரே அரைஞ்சிருவாரு. அத வந்து அவ யோசிப்பா. லைக் நான் வந்து யோசிச்சிருக்கேன். எங்க அப்பா இது வரைக்கும் நான் அடிச்சதே இல்ல. அதுக்கப்புறமா அவர் அடிச்சது இல்ல. ஆனா அந்த ஒரு வாட்டி என்னை அடிச்சாரு. அது ஏன் அடிச்சாருன்னு எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் என்னால அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அத நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பாயிண்ட் கொண்டு வர. எனக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு சில விஷயம் ஒரு வாட்டி தான் நடக்கும் லைஃப்ல. அது ஒரு ரீசனே இருந்திருக்காது. ஆனா அது வந்து எதுக்கு நடந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆமா, டெய்லி யோசிக்காட்டியும் எப்பயாவது ஹிட் ஆகும். அது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு நம்ம கரெக்ட். அவ அந்த அடிச்சப்புறம் உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிருவா. அப்ப அன்னைக்கு யாருமே வெளியவே போயிருக்க மாட்டாங்க. எல்லாரும் இது பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி அவளுக்கு டக்கு டக்குன்னு சில மெமரிஸ்லாம் வந்து நீ சொன்னோன்னே எனக்கு ஒண்ணு தோணுச்சு. சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு அதாவது அவங்க அப்பா ஏன் அடிச்சான்னு நமக்கு தெரியாது. பட் நம்மளுமே சம்டைம்ஸ் வந்துட்டு மிஸ்பிளேஸ்ட் ஆங்கர் பண்ணுவோம். லைக் நமக்கு ஒரு விஷயத்துல கோவம் இருக்கும், வேற ஒரு தாட் இருக்கும், ஒரு நம்மளோட பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். பட் நம்ம அதை வேற ஏதோ இடத்துல இறக்கி வச்சிருவோம் தெரியுமா? அந்த இறக்கி வைக்கும் போது இப்ப நான் ஒரு அந்த மாதிரி உங்ககிட்ட இறக்கி வைக்கிறேன்னா உனக்கு நான் ஏன் அது பண்ணே தெரியாது. யூ வில் பி ஜஸ்ட் a victim. நான் நெக்ஸ்ட் அதை உங்ககிட்ட பண்ண போறது கிடையாது. பட் அந்த இடத்துல நீ வந்துட்டு ஒரு புரியுது. அத நான் யோசிச்சுட்டே ஆமா எக்ஸாக்ட்லி. அது ஏன் மிஸ்டேக்கா இல்ல வந்து என்ன நடந்துச்சு அங்க ஒண்ணுமே புரியவே புரியாது. அதுக்கு சொல்யூஷனும் கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம் அது. ஒரு ஆங்கர் வந்து மிஸ்பிளேஸ் பண்ணி எங்கேயாவது ஒரு இறக்கி வைக்கணும். ஒரு சோகமும் அப்படிதான். நான் சோகமா இருக்கேன்னா அதை நான் உங்ககிட்ட அந்த எனர்ஜியை பாஸ் ஆன் பண்ணிட்டு நான் பாட்டி கிளம்பிடுவேன். உனக்கு அது என்னன்னே புரியாது. லைக் நீ அதை பெருசா திங்க் பண்ணாட்டி கூட உன் பிரெயின்ல அது ஓடிட்டே இருக்கும். ஆமா, நான் அதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட மோஸ்டா பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே ஏதாவது பண்ணாலும் நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஆனா பேரண்ட்ஸ் கிட்ட பண்றப்போ நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டோம். அது ஒரு ஓப்பன் எண்டடாவே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆன் ஆயிடுவோம். அவ்வளவுதான். கரெக்ட். பேரண்ட்ஸும் அதை நமக்கு சில டைம் பண்ணுவாங்க. நிறைய டைம் பண்ணுவாங்க. சில டைம்ல கிடையாது. அது நமக்கு என்னடா இதுன்னு இருக்கும். அப்புறம் சரி. ஆனா இப்ப நம்மளுக்கு அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு டென்ஷன் அப்படி நம்மளும் அப்படியே அத வந்து ஒரு மாதிரி ஃப்ளோல விட்டுறோம். பட் ஸ்டில் அது நமக்கு ஓடிட்டே இருக்கும். ஆமா, அவங்க ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, நான் என்னடா அப்ப என்ன எதுக்குடா அடிக்கிறீங்க அப்படி தோணும் சம்டைம்ஸ். அது மாதிரி அது. அப்புறம் வந்துட்டு இந்த லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்க பத்தி அதுல சொல்லி எக்ஸைல் பண்ணிக்கிறேன். சோ அவ வந்து அந்த 10 year old இருந்தப்போ அவளுக்கு ஸ்கூல்ல ஒரு டிராமா நடக்கும், ரோல் பிளே. அவ வந்து அதுல ஒரு அவளுக்கே ஒரு டயலாக் ஆட் பண்ணும். அவளோட ஒரே ஒரு டயலாக் தான். அதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அவ நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நல்லா பண்ணிருப்பா. பட் அவங்க ஸ்டாஃப் அந்த டீச்சர் வந்து இல்ல நீங்க இப்படி பண்ணக்கூடாது, டயலாக் ஸ்டிக் டு ஸ்கிரிப்ட்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து இவளால டயலாக் பண்ண முடியாது. இவளுக்கு ஸ்டேஜ் ஒரு 2-3 days அப்புறம் ஸ்டேஜ்ல போயிட்டு இவளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணும். என்னால அந்த டயலாக் ஆட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் என்னால ஆக்ட் பண்ண முடியும்ல, நான் அது மூலியமா என்னால இதை டெலிவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரே ஒரு டயலாக்ல ஒரு ப்ரோ போகுதுன்னு காமிச்சிட்டு ஒரு மாதிரி அவ்வளவுதான் ஒரு டைலாக். அதுக்கப்புறம் போற மாதிரி இருக்கும். அவ வந்து ஒரு நிமிஷம் நின்று இப்படி பாய் காமிக்கிற மாதிரி பண்ணிட்டு கிளம்பிடுவா. அது நல்லா இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு காலேஜ் டிராமா இதுல இருந்து அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட வருவாங்க. இந்த மாதிரி உங்க டாட்டர் இந்த மாதிரி ஜாயின் பண்றதுக்கு நீங்க விடணும், நல்லா உங்களுக்கு நிறைய நல்லா பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க. பட் என்ன ஆகும், வழக்கம் போல என்ன ஆகும், வீட்டுல விட மாட்டாங்க. ஆமா, அதுதான். அவங்க வீட்டுல எல்லாரும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பட் அவளோட அப்பா வந்து நோ,
அதெல்லாம் வேணாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இது ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜப்பான்ல நம்ம ஏசியன் இதுதானே அது. ஏசியன் இதுதான். அதான் சோ அந்த இது இன்னும் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான். ஜப்பான்ல. ஒரு பையனோ பொண்ணோ வந்து அப்பா அம்மாட்ட எனக்கு இப்படி ஒண்ணு வந்திருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. நோ மூஞ்சிலேயே ஸ்லாப் பண்ணி அனுப்பிட வேண்டியது. அது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்ல, அவளுக்கு அது போகணும்னு இஷ்டம் இருக்கும், ஆனா விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா அவ அதுல இருந்து ஒரு அந்த சின்ன வயசுல ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நிறைய கார்ட்டூன் பார்ப்போம். சின்ன வயசுல நிறைய கார்ட்டூன் பார்ப்போம். நம்ம இப்ப வரைக்குமே மூவ் ஆன் ஆறதுக்கு நிறைய கார்ட்டூன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். சோ அவ வந்து அத ஒரு ஒரு குட் திங்கா தான் எடுத்து அவ மூவ் ஆன் பண்ணுவா அந்த வயசுல. அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு கார்ட்டூன் ஒரு சாங் மாதிரி சொல்லுவா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு சாங். அத பாடிட்டே அவன் மூவ் ஆன் ஆற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அது இந்த 27 இயர் ஓல்டுக்கு அப்படியே ட்ரேஸ் பண்ணி அந்த 27 இயர் ஓல்டு அதை வந்து அந்த கசின் அந்த பையன் இருக்கான்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த பையனும் சொல்லுவான் இந்த மாதிரி எனக்கும் வந்து காலேஜ் வந்து சிட்டில போய் படிக்கணும்னு ஆசை. ஆனா வந்துட்டு நான் நிறைய லெட்டர்லாம் எழுதி எல்லாம் பண்ணேன், ஆனா எங்க அப்பா விடல அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்றப்போ அங்க கீழே இருக்கிற அந்த கிராஸ பறிச்சுப்பான். ஒரு மாதிரி இந்த கோத்துல பறிக்கிற மாதிரி பறிப்பான். அப்புறம் வந்து யோசிச்சுட்டு எங்க அப்பா ஒரு நல்ல பர்சன் அவரு. ஆனா எனக்கு இப்போ ஃபார்மிங் தான் பிடிச்சிருக்கு. நான் வந்து ஃபார்மிங் பண்றேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து எனக்கு அதை பத்தி ரிக்ரெட் இல்ல. ஆனா அது வந்து எனக்கு அதனால அது எனக்கு பெருசா தெரியல இப்போ அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு மாதிரி அப்போ கரெக்டா அந்த கிராஸ் வந்து வீசுவான். அது விஷுவலாவே பார்க்க நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஸ்டில் நீ வந்து டைட்டா அதை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்க உன் மனசுல. பட் ஸ்டில் நீ வந்து அது அப்பப்போ போனா போகட்டும் அப்படின்னு விட்டுற, லெட் கோ பண்ணும். அது வந்து குட் திங் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இவ வந்து அந்த டிராமா ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் ஆச்சுல. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அவ சீனியர் ஹையோ ஜூனியர் ஹையோ போறப்போ டிராமா அங்க இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சேர்ந்தா ஸ்கூல்லயே. ஸோ அவளுக்கு அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆயிடுச்சு லைக் பெருசா நமக்கு இதுல இருந்து நம்ம எதுவும் லைஃப் ஃபார்ம் பண்ண போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ ஷி மேட் பீஸ் வித் இட். புரியுது. ஆனா ஸ்டில் அந்த என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு உன் வழியில, நீ அதுக்கு ஃபைட் பண்ணலன்னு உனக்கு ஒரு தாட் வந்து அந்த ஒரு பிட்டர்னஸ் உனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆமா கரெக்ட். நம்ம அந்த இது ஸ்டெப் எடுக்கலையோ, அது நடக்குதோ இல்லையோ, அது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, பட் ஸ்டில் நான் ஃபைட் பண்ணிருக்கணும் அதுக்காக போயிருக்கணும். நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னல ஒரு நாள் இந்த மாதிரி போய் பார்த்தாதான் மச்சான் தெரியும், போகாட்டியே எப்படி தெரியும். நீ போய் அதை ட்ரை பண்ணதானே அது உனக்கு வேணுமா வேணாமா இல்லையா என்னன்னு தெரியும். பட் நம்ம வீட்டுல அந்த போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே பிளாக் பண்ணிடுறாங்க. அப்ப நம்மளால எப்படி போய் பார்க்க முடியும். ஆமா அதுதான். ஸோ ஃபைட் பண்ணணும் நம்ம. எஸ் நம்ம கண்டிப்பா ஃபைட் பண்ணோம். ஆமா. அண்ட் ஸோ பட் ஐ எம் ஹாப்பி ஷி காட் அ சான்ஸ் இன் அந்த ஃபியூச்சர் ஹை ஸ்கூல் போன அப்புறம் அவளுக்கு அந்த டிராமால எல்லாம் போக சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்ததுல சில பேர் அந்த க்ளோஷரே இல்லாம கூட இருப்பாங்க. ஆமா அவளுக்கு கிடைச்சது சான்ஸ் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால நம்ம கிடைக்கிறப்பே வந்துட்டு ஃபைட் பண்ணி போயிடணும். இல்லைன்னா நமக்கு அந்த ரியலைசேஷன் வரப்பவே நம்ம ஏதோ ஒண்ணு அதை வச்சு கிரியேட் பண்ணிடணும். எஸ் எஸ். ஸோ டோன்ட் ஸ்கிப் ட்ரைங். டோன்ட் ஸ்கிப் ட்ரைங். ஆமா அதாவது ரொம்ப அழுத்தமா சொல்லணும் இந்த இடத்துல. டோன்ட் ஸ்கிப் ட்ரைங். ஓகே. ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா ஒரு சீன் வரும். அது வந்து இந்த அவளோட 27 இயர் ஓல்டும் 10 இயர் ஓல்டும் சிங்க் ஆகாம எனக்கு என்னோட இதுல அது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த சிங்க் ஆனது. என்ன ஆகும்னா இவன் இந்த கண்ட்ரி சைட்ல அவ டைம் எல்லாம் முடிஞ்சு அவ வந்து கிளம்புறா நெக்ஸ்ட் டே. ஸோ அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு பாட்டி வந்து சொல்லுவாங்க, நீ வந்து நல்லா இந்த ஃபீல்ட்ல எல்லாம் நீ ஒர்க் பண்றப்போ நீ ரொம்ப லைவ்லியா இருக்க, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஏன் இங்கேயே இருந்து அந்த கசின் அந்த பையன் இருக்கான்ல அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. இவளுக்கு அது ஒரு மாதிரி என்ன டக்குன்னு அப்படி என்ன சொல்றது தெரியல. ஸோ ஷி ரன்ஸ் அவே. அங்க வீட்டுல இருந்து டக்குன்னு அவ ஓடி போய் நடக்க ஆரம்பிச்சிருவா. மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் நைட்டு. ஒரு பிரிட்ஜ்ல போய் நின்று இருப்பா. அவளுக்கு திடீர்னு அவளோட 10 இயர் ஓல்டா இருந்தப்போ அவ கிளாஸ்ல வந்து ஒரு புது பையன் வந்திருப்பான். அவன் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் இருந்தான். அவன் வந்து ஒரு எப்படி சொல்ல ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த பையன் போல. அண்ட் அவன் கிளாஸ்ல வந்து அவனை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அவன் ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கா
இப்போ மூக்க நோண்டிட்டு அந்த மாதிரி ஒரு அக்லி நவர் இருந்திருக்கா. ஓகே. அந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கா. ஸோ யாருக்குமே அவனை கூட சேரணும் அப்படின்னு பிடிக்காது. ஆனா அந்த பையன் இவகிட்ட தான் அந்த பெஞ்ச்ல உட்காந்துருப்பான். ஸோ இவளுக்கும் அவனை பிடிக்காது. இவ வந்து அவன் கூட பெஞ்ச் ஷேர் பண்றதே அவளுக்கு அப்போ ரொம்ப ஹேட்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவ வெளிய போய் அவ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசுறப்போ அவங்க ஏதாவது அவனை பத்தி ஏதோ தப்பாவோ இல்ல கேலி பண்ணாலோ இவ வந்து டிஃபெண்ட் பண்ணுவா. அப்படி பேசக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி இவ டிஃபெண்ட் பண்ணுவா. ஸோ வந்து ஃபைனலா அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் கிளம்புற மாதிரி இருக்கும். அவன் வந்து அந்த டீச்சர் என்ன சொல்லிடுவாங்க, நீங்க எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் கொடுங்க ஃபைனலா கிளம்புறப்பன்னு சொல்லுவாங்க. யாருக்குமே அவனுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்க பிடிக்காது. ஆனா அந்த பையன் எப்படியோ எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு கடைசி இவளுக்கு வர்றப்போ எனக்கு உனக்கு இவ தானே அவனை ஹேட் பண்ணுது. இவன் வந்துட்டு எனக்கு உனக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும்னு எனக்கு தோணல, எனக்கு பிடிக்கல உனக்கு கொடுக்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். அது அவளுக்கு ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஹிட் மாதிரி இது என்னடா இது, ஏன் அவ அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை போட்டு அவ யோசிக்க ஆரம்பிப்பா. அவ வந்து இப்போ அந்த 27 இயர் ஓல்டு அதை இது பண்றப்போ அவ என்ன நினைப்பானா, மேபி நான் வந்து ஒரு நைஸ் பர்சன் இல்லையோ, மேபி ஐ வாஸ் பிரிட்டண்டிங் பிஃபோர், லைக் நான் ஒரு நைஸ் பர்சன் தான், நான் ஒரு கைண்ட் பர்சன் தான் நானே என்னை பிலீவ் பண்ண வச்சிருக்கேன். ஆனா இன் ரியல் லைஃப் எனக்குன்னு வர்றப்போ நான் ஒரு நைஸா நான் இல்லையோ, கைண்டா நான் இல்லையோ அப்படிங்கிற ஒரு நான் ஒரு பர்சன் நான் நினைச்சிட்டு இருக்கேன்ல, மேபி நான் அந்த பர்சனே இல்லையோ, புரியுது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அவ வந்து அத ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சு அந்த கசின்ட்டையும் அதை வந்து கரெக்டா அந்த கசின் வரும் அவன்கிட்டயும் அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவா. அண்ட் இவளுக்கு இது இப்போ இது நடக்குது இல்ல, இப்போ அந்த வீட்டுல இருந்து அவ கல்யாணம் அந்த இது செட்டில் ஆகிற பத்தி சொன்னோடனே ஓடி வந்தாலும் அவ அத இதோட அது ஒரு மாதிரி அங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நமக்கு பாக்குறப்ப தெரியும் அவ வந்து எல்லா லீவ் கண்ட்ரி சைடு வரா, எல்லா ஃபீல்ட்ல எல்லாம் வேலை செய்றா, எல்லாமே பண்றா, அவளுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்றா. பட் அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரப்போ ஷீ இஸ் ரன்னிங் அவே. ஆமா. சோ அப்போ இவ்வளவு நாள் வந்து நான் பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் பொய்யா, மேபி எனக்கு மேபி எனக்கு இது பிடிக்கலையோ, நான் தான் சும்மா ஒரு எஸ்கேப்காக ஒரு 10 டேஸ்னு வர்ற மாதிரி இருந்தா மட்டும் பண்றேன். பட் நான் என்னோட ஹோல் இது கொடுத்து அத ஹோல் ஹார்ட்டடா நான் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு கண்ட்ரி சைடு தான் பிடிக்கும்னு சொல்லி அந்த பர்சன் நினைச்சிருப்பாங்க. மேபி அது உண்மை இல்லையோ அப்படின்னு அவளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். நமக்குமே அது நடக்கும்ல. அதாவது நம்ம வந்து மவுண்டன்ஸ்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்கா நாங்க மவுண்டன் பர்சன். சோ எங்களுக்கு வந்து மவுண்டன்ஸ்னா பிடிக்கும். நம்ம அங்க போறோம், அப்பப்போ போறோம், எஸ்கேப் ஆகல போறோம், நமக்கு அங்க ரொம்ப நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்கு. பட் நம்ம அங்க இருக்கணுங்கிறதுக்காக அங்க போறோமா, இல்ல இங்க இருக்க வேணாங்கிறதுக்காக அங்க போறோமா அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. ஆமா, இதே நான் வந்து இப்போ மவுண்டன்லயே இருந்து நீ அங்கேயே வேலை செஞ்சு அங்கேயே இருக்கணும்னா will you do it அப்படின்னு கேட்டா வில் திங்க். எடுத்தடுப்புல ஓகே அப்படிலாம் சொல்ல மாட்டோம். கண்டிப்பா நம்ம வந்து இப்போ நம்ம டெக்னாலஜில ஹேட் பண்றோம். இது என்ன போன் நமக்கு பிடிக்கல, இன்ஸ்டாகிராம் பிடிக்கல, ஸ்க்ரோல் பண்றோம், மைண்ட் எல்லாமே ஓகே. பட் இதெல்லாம் விட்டுட்டு நீ ஒரு மவுண்டன்ல நெட்வொர்க் இல்லாத ஒரு ஏரியால போய் நீ வாழணும்னா நீ அந்த லைஃப் எடுத்துப்பியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒரு டபுள் திங்க் பண்ணுவோம். ஆமா, கண்டிப்பா. we are afraid to leave behind. அந்த மாதிரி left behind. ஆமா, FOMO. FOMO எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா இங்க ஒரு லைஃப் நம்ம வளர்ந்துட்டோம், திடீர்னு அங்க போய் ரீஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், பயமா இருக்கும் நமக்கு. கரெக்ட். ஆல்சோ இங்க இருக்கதெல்லாம் மிஸ் பண்ண வேணாம்னு நமக்கு தோணும். ஆமா, கரெக்ட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க என்ன, அண்ட் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஹியூமன்ஸ் தான். அட் எண்ட் ஆஃப் தி டே படுத்து தூங்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம எல்லாம் பண்ணுவோம், அவங்க எல்லாம் பண்ணாங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இதை திங்க் பண்ணாம நம்ம இருக்க போறதே கிடையாது. அப்படியே இருக்க முடியும் அப்படின்னா ஐ திங்க் அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் கைஸ். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட். அது ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் போல்ட்னஸ், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங். அது ஆமா, எதுவுமே நம்மள அஃபெக்ட் பண்ணல. நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணல, நான் வந்து பை சாய்ஸ் அதை பண்ணல, எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படின்னு பண்ணும்போது இப்ப என்னால 2 நாள் நெட்வொர்க் இல்லாம, போன் இல்லாம, இன்டராக்ஷன் இல்லாம இருக்க முடியுங்கிறது நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. புரியுது. அப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே, சில் தான், ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா அந்த மைண்ட் செட் வர்றதுதான் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மேபி நம்ம வந்து ராட் ரேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லுவோம்ல. ஆமா, ராட் ரேஸ்ல இருந்து தப்பிச்சு அங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லுவோம். பட் வாட் இஃப் வி ரியலி தப்பிக்கிறது வேற, நமக்கே அதுல இருந்து அந்த ராட் ரேஸ்ல இருந்து
போக வேணாம் இந்த ரேட் ரேஸ் இருக்கணும். நமக்கே ஒரு எஸ். இன்னர் தாட் இருக்கோ. ஆமா. நோ தட்ஸ் தி டிஸ்கஷன். ஆமா. அதுதான் மேட்டர். அதுவும் நமக்கு தெரியாது. ஆமா. கரெக்ட். ரியாலிட்டில என்ன நமக்கு உண்மையிலே என்ன வேணும் ஆமா. ஆமா. அப்படின்னு தெரியல. மேபி இப்போ எல்லாருமே அதே மாதிரி வாழ்றாங்க அப்படின்னா இந்த பீப்புள் வி லவ் எல்லாருமே அங்க போயிருக்காங்க ஒரே மாதிரி லைஃப் இருக்காங்கன்னா மேபி நம்ம அடாப்ட் ஆயிப்போம். இதுவும் சொல்லுவாங்கடி என்ன தெரியுமா, இங்க ஃபாஸ்டிங்லாம் இருக்காங்கல்ல, டயட்டிங், சுகர் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்னா நீங்க வந்து டே 1 ஆஃப் சுகர் கட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உங்க சுகர் பார்த்தா டெம்ப்ட் ஆகுது, நாக்குல எச்சி ஊறுது, உனக்கு ஊறிடுச்சாலே நீ சாப்பிட்டுறணும். புரியுதா? யூ ஷுட் பி ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். நீ அப்படி ஊர்னதுக்கு அப்புறம் சாப்பிடாம இருந்தனா உனக்கு உள்ள வந்து ஆசிட் ஃபார்ம் ஆகி உனக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். உனக்கு அந்த டெம்ப்டே ஆகக்கூடாது. இப்ப நீ ஃபாஸ்டிங் இருக்க ஒரு ஃபுல் டே, உனக்கு ஃபுட்டோட தாட்டே வரக்கூடாது. அப்பனா நீ ஃபாஸ்டிங் இருக்கிறது கரெக்ட். நீ ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தனா உனக்கு உள்ள வந்து ஜூசஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்ப யூ வில் கெட் another ப்ராப்ளம். அதனால அதுல நம்ம கில்ட் ஆகி அப்ப நீ வீக்கா தான் ஆவ. நீ ஃபாஸ்டிங் வந்து பிரயோஜனப்படாது அந்த இடத்துல. இந்த மாதிரி தான். ஓகே. நீ ஒரு விஷயம் பண்றன்னா நீ அத ஃபுல் மைண்டோட அத பண்ண முடியும்னா நீ பண்ணலாம். இல்ல எனக்கு டெம்ப்ட் ஆகுது நாங்க போணும், ஆனா நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றேன்னா இட் வில் நெவர் வொர்க். ஓகே. வெரி நைஸ் பாயிண்ட். எஸ். ஆமா. அந்த மாதிரி தான் நம்ம நமக்கு உண்மையிலே இது இட்ஸ் ஓகே கைஸ். உங்களுக்கு இது நமக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்குன்னு அக்செப்ட் பண்ணது தப்பு இல்ல. ஆமா. தப்பு இல்ல. எஸ். அப்படின்னு நான் சொல்லுவேன். அக்செப்டன்ஸ் இஸ் தி கீ. ஆமா. எனக்கு டெக்னாலஜி பிடிக்கும், சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுல ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆமா. ஆமா. வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கு. பட் எப்படி சொல்ல, ஐ மீன் இவங்க நம்ம எல்லாரும் ஒரு ரொமான்டிசைஸ் பண்றோம்ல, அந்த அளவுக்கு நமக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா அது தெரியாது. ஆமா. எல்லாமே ஒரு மாயை. சும்மா அப்படியே ரீல்ஸ்ல வர பாக்கலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அங்க போலாம் இங்க போலாம் இங்க போயே இருந்துடலாம் இங்கே இருந்துடலாம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனிதிங் அந்த லாங்கர் டேர்ம்னு வரப்பதான் உண்மையான இது தெரியும். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஆமா. ஸோ இது வந்து அத வந்து ரொம்ப எனக்கு அது வந்து ரொம்ப கனெக்ட். அந்த 27 இயர் ஓல்டுக்கும் இப்ப அந்த ப்ராப்ளம் இருக்கு. அந்த 10 இயர் ஓல்டு அப்போ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் இந்த பர்சன் நினைக்கிற பர்சன் தான் நானா இல்ல நான் பிரிட்டன் பண்றேனா அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம். இப்ப அந்த 27 இயர் ஓல்டு அந்த கசின் அந்த பாய்ட்ட எல்லாமே சொல்லுவாள். அந்த 10 இயர் ஓல்டு அந்த பையன் வந்து கை கொடுக்க வந்தான், நான் வந்து குடுக்கல அப்படின்னு. ஸோ அதை சொன்னப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து பசங்க ஃபீலிங்ஸ் புரியாது போல. ஸோ அவன் வந்துட்டு அந்த படத்துல சொல்றது வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா இருந்துச்சு. லைக் இதை வந்து சினிமேட்டிக்கா பண்ணணும்னு சொல்லாம ரொம்ப ஆத்தென்டிக்கா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவன் எல்லாத்தையும் கொடுத்து உன்கிட்ட டஃபா இருந்திருக்கானா, அவனுக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, அதனாலதான் வந்து உனக்கு கை கொடுக்கல, நீ வந்து அதை அப்படி பாக்கல அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது சொன்னோன்னே இவளுக்கு வந்து மேபி ஆமால, நான் ஏன் அதை வந்து அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ வந்து அதை சொல்ல ஆரம்பிப்பா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவா. நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பிடுவா. இது அவ டோக்கியோ அந்த சிட்டி கிளம்பிடுவா. பட் ஒரு மாதிரி அந்த பாதி ட்ரெயின்ல போறப்போ அவளோட 10 இயர் ஓல்டு திரும்ப கூப்பிடுற மாதிரி இருக்கு அவளை. ஸோ இவ என்ன பண்ணுவா, அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி திரும்ப இன்னொரு ட்ரெயின் ஏறி திரும்ப அதே போய் இறங்கிடுவா. மோஸ்ட் லைக் எப்படி சொல்ல, அவ வந்து இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே அவளுக்கு அந்த கம்ப்ளீட்டா என்னால அந்த ஃபார்மிங் இந்த கண்ட்ரி லைஃப் கொடுக்க முடியல. அப்புறம் எப்போ குவிட் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி அவளோட மேபி நான் பிரிட்டன் பண்ணிட்டு இருக்கேனாங்கிற நிறைய கேள்விக்கு வந்து அவ வந்து மேபி அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாளோ, அந்த அந்த எண்டுல வந்து அவ ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அது கொடுக்க ஆரம்பிச்சோடனே அந்த 10 இயர் ஓல்டு வந்து அவளை லெட் கோ பண்ணிடும். அவ அதை லெட் கோ பண்ண மாட்டா. அந்த 10 இயர் ஓல்டு வந்து அவளை லெட் கோ பண்ணிடுவா. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே. நம்மளோட பாஸ்ட்ல இருக்க எல்லாமே நம்மள லெட் கோ பண்ணுது. நீ போய் வாழுன்ற மாதிரி. ஆமா. ஷீ இஸ் கிவிங் a chance. ஓகே. அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து நல்லா காட்டியிருந்தாங்க. ஆமா. நல்லா இருந்துச்சு. நைஸ். ஆமா. சோ இது this is one of the feel good movie நான் பார்த்தது. சாமி பார்த்தது. எஸ். அண்ட் இது வந்து நம்மளுடைய பாஸ்ட் செல்ஃப் வந்து இப்ப இருக்கிற செல்ஃப வந்து என்ன மாதிரி மாத்துதுங்கிற மாதிரி ஒரு கதை இல்லையா? ஆமா. லைக் இட் வாஸ் வெரி அப்போ அவளுக்கு நிறைய க்ளோஷர் இல்லாம இருந்தது. இப்போ அவளுக்கு நிறைய க்ளோஷர் கிடைச்சது. அண்ட் அப்போ இருந்த அவளோட ஃபீலிங்ஸ் அண்ட் இப்போ அவ கோ த்ரூ பண்ற இந்த டர்மாயில் ஃபீலிங்ஸ் எல்லாமே சிங்க் ஆன மாதிரியும் இருந்துச்சு இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற இதுக்கு.
ஸோ அதெல்லாமே ரொம்ப மாதிரி நல்லா காமிச்சிருந்தாங்க. புரியுது. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் மூவி. ஃபீல் குட்டா முடிக்கும்போது நான் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும். ஒன்லி எஸ்டர்டே. ஆமா, ஒன் டே கண்டிப்பா பார்த்துட்டு பாருங்க. நிறைய ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன்ல. ஆமா, நாஸ்டாலஜிக்கா இருக்கும். நிறைய விஷயம் ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருக்கும். அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்களும் வந்து மறக்காம ஒன்லி எஸ்டர்டே படத்தை பாருங்க. ஆமா, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பாட்டுலாம் வந்து ரிலேட் ஆச்சு or என்ன பண்ணிருக்கலாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதே ஃபீல் குட் சீரீஸ்ல அடுத்தடுத்த வீடியோஸோட நாங்க வரோம். Until then, bye guys. bye.